வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்களோட ரோலி. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மெசேஜஸ் ஆவது இருக்கும் என்னோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில். அவ்வளோ மெசேஜஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. பட் ஷூட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. எடிட் பண்ணி உங்களுக்கு லோட் பண்ண தான் டைம் ஆயிடுச்சு. வெரி ஈஸி டெக்னிக், சூப்பராக பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் சீக்ரெட்ஸ் இதில் கிடையவே கிடையாது. அண்ட் இதுதான் இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள். உங்களுக்கு வேண்டிய சைஸில் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பேபி பேங்கிள் வாங்கிக்கோங்க. சைஸ் இல்லை, கடையில் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து மெலிசாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரேமில் வந்து நான் நெட் போட்டிருக்கேன். அதை வந்து உள்பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு பின்னாடி பக்கம் இந்த பேங்கில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம் அதோட. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமில் அழகாக அதை ஒட்டிட்டேன். B7000 போடுங்க. அந்த ஒயிட் கலர் ஃபெவிக்ரில் கம் வேண்டாம். ஏன்னா இதுதான் வந்து பயங்கர டியூரபிள். நீங்கள் வாட்டரில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அண்ட் மேலே ஸ்டிச் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். நீங்கள் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஐ வில் ஷேர் ஒன் பை ஒன். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ உங்களோட யூசேஜை பொறுத்து நீங்கள் அது பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மெத்தட் ஹேர் கிளிப்ஸ், சாரீ பின்ஸ் அதெல்லாம் கையில் பாருங்கள் கம் ஒட்டிச்சு. இந்த மாதிரி விளையாட்டு வீர தழும்புகள் எல்லாம் நிறையா வரும் கிராஃப்ட் பண்ணும்போது. ப்ளூபர்ஸ் பண்ணால் அது சூப்பர் ஹிட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பட் நம்ம எடிட்டிங்கில் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் அந்த வெல்வெட் கிளாத்தில் தொடச்சேன் பாருங்கள், அது வேஸ்ட்டாக இருந்தது கீழே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வெல்வெட் ஃப்ளவர்ஸ் பண்ணினேன் உங்களுக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் லோட் பண்ணுறேன். ஏன்னா வெல்வெட் ஃப்ளவர்ஸும் நிறைய ஃபோட்டோஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதில் தேய்க்கும் போது கையில் அந்த வெல்வெட் கிளாத்தோட ஒரு டச் இருந்தது. சரி, திருப்பி போய் அதை சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும். பட் ஐ ஃபைன் டைம் எடிட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் போஸ்ட் யூ. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அது. ஸோ இப்போ பேங்கிள் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம பேக் சைடு ஒட்டினோம் இல்லையா அது. ஸோ இப்போ மேலே பக்கம் நமக்கு எந்த பக்கம் டிசைன் பண்ணுறோமோ அந்த பக்கத்தில் திருப்பியும் பேங்கிள் இருக்க சர்க்கிளில் அப்படியே வந்து க்ளூ போட்டிருக்கேன். அது மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்டு ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குந்தன் ஸ்டோன்ஸை வந்து ஒட்டுறோம். இது வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ண வேண்டாம், எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு அப்படியே வாஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நம்ம சீக்வன்ஸ் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த லீஃப் வச்சு அந்த ஐ சீக்வன்ஸ்னு சொல்லுவோம், அதை வச்சுட்டு மேலே கட்தானே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் 2 பக்கமும் அழகாக. ஸோ நெட்டு அண்ட் பேங்கிள் ப்ளஸ் சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்டிச் ஆகிக்கும். அது ஆஸ் யூ விஷ். பட் இது வந்து பயங்கர டியூரபிள். நான் இதை வாட்டரில் போட்டு கூட டெஸ்ட் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அந்த கம் வந்து அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்ட்ராங். இப்போ வந்து இதை இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா நடுவில் இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம க்ளூ போட்டுக்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் நீங்கள் டெக்கார் பண்ண போகிறீங்க, என்ன ஐடியா, என்ன கலர், எல்லாமே உங்களோட சாய்ஸ், உங்களோட சாரீக்கு பொறுத்து இருக்குது. அண்ட் உங்களோட மெட்டீரியல்ஸ் என்னென்ன உங்ககிட்ட அவைலபிள்ங்கிறத பொறுத்தும் இருக்குது. நான் வந்து என்னோட சாரீ, நான் பிளான் பண்ண சாரீக்கு அந்த சில்வர் டச் வேணும். ஸோ நான் என்ன பண்ணினேன், அந்த சக்ரி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் இருக்கிறது ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், கிளிப் ஸ்டோன்ஸ் வாங்கி பண்ணலாம். இது கிளிப் ஸ்டோன் தான் பெருசு. ஸோ சென்டரில் நெட்டு தெரியணுன்னா வைக்கலாம், இல்லை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களோட விஷ். நான் வந்து புள்ளி வச்சுட்டேன்னா போதும், நீங்கள் வந்து கோலம் பெருசாக போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ஒர்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. ஸோ நான் இந்த சாரீக்கு தான் வந்து இப்போது பண்ணுறேன். அதனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சென்டரில் கிளிப் ஸ்டோன்ஸ் வைக்காமல் அந்த அதே மாதிரி ஒரு ஷேடு இருக்க மாதிரி என்கிட்ட அந்த ஃப்ளவர்ஸ் இருந்தது. அது வந்து சென்டரில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதை வந்து கட்தான அண்ட் பீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ வில் ஷோ இன் க்ளோஸ் அப். ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு கட்தானா பீட் போட்டு அந்த ஸ்டாப் ஆகணும் இல்லையா, நூல் உள்ளே போயிடாமல், அதுக்காக அந்த பீடை யூஸ் பண்ணி இப்போ நான் கோத்து காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி லாக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அது ஒரு போலன்ஸ் மாதிரி ஃபீல், ஏதோ ஒரு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இப்போ நிறைய இதில் இந்த சாமி பிக்சர்ஸ், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க, அதுவும் வைக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அழகாக ஃபியூஷன் நம்மக்கிட்ட ராட் இருக்குது, அதை வச்சுட்டு ஃபியூஸ் பண்ணிகிட்டே வரும். வெரி ஸ்ட்ராங். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது செய்யும் போதும் இப்போ எடுத்து பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஜிடாக இருக்கும்.
ஃபியூஷன் ராட் இல்லாதவங்க கட் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த ஷேப்லாம் ஒட்டுனதுனால பெண்ட் ஆகி இருக்கு இல்லையா வளைஞ்சு, அத கட் பண்ணணும்னா நீங்க அந்த ஊதுவத்தி வச்சும் அழகா ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஐடியா. இந்த மெட்டீரியல் இல்ல, அது இல்ல, இது பண்ண முடியாதுன்னுலாம் இல்ல. மனசு இல்ல அவ்வளோதான். மனசு இருந்ததுன்னா இத பண்ணி முடிக்கணும்னு யூ கேன் டூ எனிதிங் இன் த வேர்ல்ட். முடியாத விஷயம், அதுவும் லேடீஸால முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ அழகா இந்த மாரி ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. இது யாரும் திருப்பியே காமிக்க மாட்டாங்க. நானும் நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். முன்னாடி மட்டும் காமிச்சு, அது ஏதோ பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியும். நெவர். ரொம்ப ஈஸி விஷயம். அண்ட் இது வந்து பேங்கிள் வச்சு போடுறது ஒரு ஐடியா. இன்னும் 2, 3 மெத்தட்லயும் இது பண்ணலாம். பட் இது வந்து மோர் டியூரபிள். நெறைய நீங்க ஸ்டிச் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, ஸ்டிச் பண்ணி அதுக்கேத்த மாதிரி மெட்டீரியல்ஸ மேல யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் இஸ் திஸ். அத கன்சீவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மொத்தமே உங்களோட ஐடியாஸ். இதெல்லாம் ஸ்டிச் பண்றதெல்லாம் கூட இது நீங்க கத்துக்கணும், இப்படி தெரியணும்னா இல்ல. அப்போ வந்து உங்களுக்கு மைண்டு உங்க ஒரு திங்கிங் எபிலிட்டி இருக்கும் இல்லையா நமக்குன்னு, அது வந்து சொல்லும். இந்த மாரி ஸ்டிச் பண்ணலாம், இப்படி இருந்தா ஹேங் பண்ணும், பேக் சைட்ல இருந்து தொங்க விடலாம், ஃப்ரண்ட் சைட்ல வந்தா த்ரெட் தெரியும் அந்த மாரி. ஸோ நான் வந்து பேக் சைட்ல த்ரெட் தெரியிற மாரி அழகா பண்றேன். அதுவுமே நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். நான் அதுவும் பேக் சைடும் காமிக்கிறேன். இந்த மாரி ஒரு 7 கிறிஸ்டல்ஸ் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இது வந்து நீங்க ஹேர் அக்சஸரியா யூஸ் பண்ணலாம். சாரி பின் சூப்பரா இருக்கும். நான் ஆக்சுவலி ஐ அம் பிளானிங் இட் ஃபார் சாரி பின். பேக் சைட் கவர் பண்ணி அந்த பின் ரெடிமேட் பின் அதில அட்டாச் பண்ணிட்டோம்னா, யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃப்ரில்ஸ். மேலேயும் பேட்ச் மாதிரியும் இத யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட ஐடியா. இப்ப என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. பேக் சைட் க்ளோஸ் பண்ண போறோம் பேங்கிள். ஸோ அதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நெட் வந்து அது மேல போட்டு ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அந்த த்ரெட்டும் வந்து நல்லா டைட்டா ஃபிக்ஸ் ஆயிக்கும். கிறிஸ்டல்ஸ் ஹேங் ஆகுற த்ரெட். ஸோ அது மேல அப்படியே அழகா ஒரு நெட் கிளாத், சேம் நெட் கிளாத். இது நீங்க நெட் கிளாத்ல பண்ணணும்னு இல்ல. ஆர்கன்ஸால பண்ணலாம், டிஷ்யூல பண்ணலாம். ரெகுலர் சாரியோட கிளாத்தே கட் பண்ணி, சாரி ஃபேப்ரிக் கட் பண்ணி பண்ணினேன்னா இன்னும் பெர்ஃபெக்ட் மேட்சிங்ல வரும். அதுவும் பண்ணலாம். நமக்கு ஒரு 2 இன்ச்சஸ் சாரி கிளாத் இன்னர் அப்படி கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இல்ல ப்ளவுஸ் பீஸ் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ண வேஸ்ட் பீசஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா பீசஸ், அதில பண்ணலாம். ஃபுல்லி யுவர் கிரியேட்டிவிட்டி. அதே மாரி டைமண்ட்ல பண்ணலாம். டைமண்ட்ல எல்லாம் பண்றதுன்னா, இந்த பேங்கிள்க்கு பதிலா எப்படி அந்த பீஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு முறை சொல்லித்தரேன். நான் வந்து OHP ஷீட் யூஸ் பண்ணி இன்னொன்னு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. அண்ட் 1 பை 1 லோட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இத முதல்ல பண்ணிட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் வருதுன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ பொறுத்து என்னோட அடுத்த வீடியோ வந்து லோட் பண்ண போறேன். இன்னும் அவ்வளோ ஆசையா இருக்கு நீங்க அனுப்புறது பார்க்கும்போது. நேத்து ரீசென்ட்டா அது பெயிண்டிங் வீடியோ ஹட்டு, ட்ரீ எல்லாம் போட்டிருந்தேன். அதுவும் ஃபோட்டோஸ் வந்துருச்சு. எப்ப மெட்டீரியல் தேடுறீங்க, எப்போ போய் வாங்குறீங்க, எப்போ ப்ளவுஸ் ரெடி பண்றீங்கன்னே தெரியல. தி சேம் டே எப்படி அந்த வீடியோவ பார்த்து போட்டு உங்களால அன்னைக்கு ஈவினிங் ஃபோட்டோ அனுப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப பாருங்க. நல்லா ட்ரை ஆனதும் அத ஃபியூஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இத விட ஸ்ட்ராங்கா இன்னொரு வொர்க் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கு. இது பேக் சைடும் நீங்க டபுள் சைடு வேணும்னாலும் அழகா அந்த பக்கமும் இதே மாதிரி ஒட்டி பண்ணிக்கலாம். அந்த சாரீக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த பின். ஸோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.